வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் எந்தெந்த மாநிலங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பிரியா. கடந்த மார்ச் மாதம் ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. அந்த அறிவிப்புல என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்படுது. அதை தொடர்ந்து மகாராஷ்டிராவில் தற்போது வரைக்கும் கனமழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டு வருது. இன்னும் இந்த கனமழை தொடரும் அப்படிங்கிறதுனால அந்த மாநிலத்துக்கு மட்டும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுது. இது இந்தியாவோட நிலை. இப்ப தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை தொடரும் அப்படிங்கிறதுனால அந்த கனமழை தொடர் எதிரொலி அப்படிங்கிறதுனால அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து தேனி, திண்டுக்கல், தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாவும், நாளைக்கு நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை தொடர்ந்து சென்னையோட நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமா நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் பகுதியில 18 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டோட நிலவரம்.